அந்த தியானம் அடைஞ்சு நிலை இருக்கும்போது அப்போ கண்ணை மூடிண்டா அந்துவா கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்போது ஒரு ஒளிவட்டம் தெரிகிறதா? எங்கத்த ஒளிவட்டம் தெரியும்? சாதாரணமாக முன்னாடி லைட்டை கிட்ட போட்டால் தெரியும். என்ன நேற்றைய தினம் என்று என்ன செய்தீர்கள் என்று நினைத்து பாருங்கள். உருப்படியாக ஏதாவது பண்ணினா நினைத்து பார்க்கலாம் இல்லையா? நேற்று என்ன செய்தீர்கள் என்று நினையுங்கள் அப்படின்னா அது ஒரு கஷ்டம். நீ காத்தால என்ன சாப்பிட்டேனே தெரியல, மாமி ரொம்ப நாளாக பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, பிடிக்கொட கட்டை இது சட்னிலாம் பண்ணியிருந்தா எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, நேற்று நல்லா சாப்பிடல ஞாபகம் இருக்காது. அப்போ தியானம்ங்கிறது என்னன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் விஷயத்தை நினைக்கிறது தியானம் கஷ்டம். நம்ம அந்த அளவுக்குலாம் இருந்தால் நானும் ரமண மகர்ஷி மாதிரி ஏதாவது குகைக்கு போயிருப்பேனே. நான் அந்த லெவலில் இல்லை, அந்த நிலையில் நான் அந்த ஸ்டேட்டில் இல்லை. நம்ம எப்போவுமே நம்ம தகுதியை தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, ரமண மகர்ஷி அளவு நம்ம இல்லை அப்படின்னா நமக்கு தியானம் என்பது ஒரு அழகான வஸ்துவை பார்த்தால் தான் தெரியும். அப்ப எதை தியானம் செய்தால் நம் மனதுக்கு நிம்மதி கொடுக்கும், எதை தியானம் செய்தால் மேல பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு தான் தியானம்னு பேர். அதுல 2 விதமா இருக்கு. குருவாயூரப்பனை நாராயண பட்டத்திரில் நாராயணியத்துல எப்படி தியானம் பண்ணார், ரங்கநாதனை சுவாமி வேதாந்த தேசிகன் எப்படி தியானம் பண்ணார், கிடந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பகவானை ரங்கநாதனை தேசிகன் என்கின்ற ஆச்சாரியன் எப்படி தியானம் பண்ணார், நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய குருவாயூரப்பன் கண்ணனை எப்படி பட்டத்திரில் தியானம் பண்ணார். இந்த 2 தியானங்களை நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன். இதை நீங்க மனசுல கான்சென்ட்ரேஷன் எங்கேயும் அப்படி இப்படி செதறாமல் மனசுல வாங்கிட்டேன்னா அப்போ உங்களுக்கு தியானம் என்பது நித்தியப்படி செய்வதற்கு சுலபமாக அமையும். இப்போ அதை ட்ரை பண்ணலாமா? கொஞ்ச நாள் அந்த தியானத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கலாம், கண்ணை திறந்துக்கலாம். நான் வந்து கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், ஒளிவட்டத்தை பாருங்கள், நேற்று என்ன சாப்பிட்டேன், நீங்கள் காத்தால சட்னி சாப்பிடலான்னு சொல்ல மாட்டேன். அது உங்கள் இஷ்டம். நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க, மூடிக்காமல் போங்க, உங்கள் சாய்ஸ். பெப்சி ஊமா மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் சாய்ஸ். கண்ணை மூடிக்கொள்ளலாம், மூடிக்கொள்ளாமலும் இருக்கலாம். வெதர் ரிப்போர்ட் ரமணன் மாதிரி மழை பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம் சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஓப்பன் சாய்ஸ் கொடுக்குறேன். எல்லாரும் ட்ரை பண்ணலாமா? ஏதாவது தலையாவது ஆட்டணும், ஆமாவாவது சொல்லணும். ஏதாவது சொன்னாதான் நான் என் கதை ஓடும் இல்லையா? ஏன்னா நீங்கள்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லையா? எங்கள் ஊரில் வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் வரணும்னா 200 ரூபா பிரியாணி பொட்டலம் கொடுத்தா தான் அந்த எங்கள் வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வருவா. நம்ம அப்படி இல்லை. நீங்கள்லாம் பக்திக்காக, சனாதன தர்மத்துக்காக, இந்து மதத்துக்காக, இறை நம்பிக்கைக்காக தானாக சேர்ந்த கூட்டம். அதனால் தானாக சேர்ந்த கூட்டத்துக்குலாம் சாய்ஸை விட்டுடணும். நீங்கள்லாம் வந்து பெஸ்ட் சாய்ஸ். அதில் என்ன சாய்ஸ் பண்ணலான்னா, நான் சொல்லக்கூடிய தியானத்தை நீங்கள்லாம் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லிகிட்டே வரேன். அதை உங்களால் என்ன இமேஜின் பண்ண முடியுமோ பாருங்கள். கேமரா எடுக்கிறவாளுக்கும் இந்த ஒரு தியானத்தை கற்றுக்கிறது. நான் தான் சொல்லுவேன், கவலைப்படாது, சுமாராக தான் சொல்லுவேன். கிருஷ்ணனுடைய முகத்தை சொல்லும் போது பட்டத்திரியில் ஒரு அழகான உவமை கொடுக்கிறார். நீலாபம் குஞ்சிதாக்ரம் கனமமலதரம் சய்யதம் சாருபங்க்யா ரத்னோத்தம் சாபிராமம் வலயதமுதயச்சந்திரகைஹி பிஞ்சஜாலைஹி மந்தாரஸ்ரங்நிவீதம் घनपृथुकबरीफालं आलोकयेऽहं स्निग्धश्वेतोर्ध्वपुण्ड्रामपि च सुललितां फालबालेन्दुवीथीम्. உயர்ந்த பக்தரான பட்டத்திரில் முன்னாடி ஒரு சிறு குழந்தையாக கண்ணன் வந்தானாம். அவன் திருமுகம் பார்க்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு உதிக்கக்கூடிய முழு நிலா எப்பேற்பட்ட பொலிவோடு, அழகோடு, குளிர்ச்சியோடு காட்சி கொடுக்குமோ அப்பேற்பட்ட திருமுகத்தோடு பகவான் முழு நிலாமுகம் நிறைந்த ஒரு முகத்தோடு காட்சி கொடுத்தானாம். காலையில் தாமரை முக்கானது எப்படி பூத்து புஷ்பமாக, பூவாக பூத்து குலுங்குமோ அந்த
உதித்த தாமரையில் இருக்கக்கூடிய அந்த இதழ் எவ்வளவு அழகா இருக்குமோ அப்பேற்பட்ட இதழ்களோடு கூடிய பகவானுடைய நேத்திரங்கள் இருந்ததாம். கடியவாகி புடைப்பறந்து மெழுந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். அந்த கண்ணு படர்ந்து 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 கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதீக்ஷணகான் அந்த கண்ணுல தாமரை இதழ் மாதிரி காது வரைக்கும் நீண்ட நேத்திரங்களாம். திருஷ்டி படாமல் இருக்க பூமியில் இருக்கக்கூடிய அந்த புதையலானது பொலிந்து எடுத்து தெரிய அந்த மையானது பகவானின் நேத்திரங்களில் படரப்பட்டதாம். அந்த நேத்திரங்கள் அந்த கண் இமைகளோடு பகவான் தன் நேத்திரங்களை திறந்து பட்டத்ரியிட பார்த்தாராம். அந்த பார்த்த நேத்திரங்கள் எப்படி இருந்ததுன்னா, கருணை என்னும் வெள்ளம் கடலில் பூத்து உதித்த கண்கள் தோய்ந்திருப்பது போல் ஜகஜகான்னு ஜொலித்ததாம். அந்த நேத்திரங்கள் நடுவே இருக்கக்கூடிய மூக்கு காலையில் பூத்த எள்ளுப்பூ போல் வளைந்து நீளமாக இருந்த மூக்காம். அந்த மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இதழ் கடலின் நடுவே இருக்கக்கூடிய பவழ கொடியை அரைத்து தேய்த்தது போல் செக்கச்சவேல் என்று இறந்த அதரங்களாம். பட்டத்ரியை பார்த்துவிட்டு கண்ணன் சிரித்த பொழுது அந்த இதழுக்கு நடுவே இருக்கக்கூடிய பல் வரிசை ராத்திரியில் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் எடுத்து பற்களாக மேலும் கீழும் கோத்தது போல் அழகிய பளபளப்போடு அந்த பற்கள் மின்னியதாம். அந்த சிவந்த இதழுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒளவளேன்னு இருக்கக்கூடிய பல்லில் அந்த சாயை பட்டு மாதுளை கொட்டை போல் இருப்பது போல் ஒரு தோற்றம் வருகின்றதாம். அந்த கழுத்தை பார்த்தால் கடலில் பூத்திருக்கக்கூடிய ஒரு சங்கானது எப்படி கூர்மையோடு இருக்குமோ அதுபோல் ஒரு கூர்மையோடு இருக்கக்கூடிய சங்கு கழுத்தாம். பெரிய வக்ஷஸ்தலமாம். அந்த வக்ஷஸ்தலத்துக்கு நடுவே கண்ணாடி போல் மின்னக்கூடிய கௌஸ்துபம் என்னும் மணியாம். அந்த கௌஸ்துபத்துக்கு பக்கத்துல ஒரு மச்சமாம், அதுக்கு ஸ்ரீவத்சம் என்று பெயராம். அந்த ஸ்ரீவத்சத்துக்கு மேலே ஒரு தாமரையில் மகாலட்சுமி ஒரு தாய் குழந்தையை பார்ப்பது போல் நம்மை கருணையோடு பார்க்கக்கூடிய காட்சியாம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிறுத்த இடையில் நாபியில், அந்த நாபியிலிருந்து தொப்புளிலிருந்து ஒரு கமலம் தோன்றி அந்த கமலத்தின் இடையில் பிரம்மா அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியாம். அந்த நாபியை சுற்றி அந்த தாமரையில் இதழ் இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடிகள் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட பொடி நாளீகேன ஸ்புரிதரகசா வேதசோ நிர்மிமானா ரம்யாவர்த்த துதி சகச்சரீம் ரங்கநாதஸ்ய நாபிகின்னு இருக்கக்கூடிய நாபியாம். அந்த நாபிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உதர பாகத்தை யசோதை அன்னைக்கு கண்ணனை எந்த தாம்பு கயரால் கட்டி ஒரு தழும்பை ஏற்படுத்தினாலோ அந்த தழும்பால் மின்னக்கூடிய சிறுத்த இடையாம். அந்த இடைக்கு கீழே இருக்கக்கூடிய பகவானுடைய 2 ஊரு பாகங்கள் தொடையும் காமாராம ஸ்திர கதலிகா ஸ்தம்ப சம்பாவனியம் என்று இருக்கக்கூடிய தொடையாம். எந்த பகவான் கபித்தாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக வத்சாசுரனை எடுத்து ஊன்றி தன் கணைக்கால்களால் ஊன்றினானோ ஊன்றிய கணைக்கால்களோடு பகவான் காட்சி கொடுக்கிறாராம். பூத்திருக்கக்கூடிய தாமரைக்கும் அல்லிப்பூவுக்கும் என்ன மென்மை இருக்குமோ அந்த மென்மை போட்டி போடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய திருவடியாம். கேசாரி பாதமாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் இவ்வளவு கட்டாட்சத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் பட்டத்ரியை பார்த்தது போல் ஆழ்வாரை பார்த்தது போல் நாம் கண்மூடி கண் திறக்கும் போது நம்மை பார்த்தும்
எவ்வப்போதாவது நம் மனதில் அச்சமோ ஐயமோ பயமோ துக்கமோ தாபமோ ஏற்பட்டால் நம் அகக்கண்ணுக்கு பகவான் காட்சி கொடுத்து நம்மை பார்த்து ஒரு புன்னகை பூப்பனாம். நீ என்னுடையவன், உனக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பகவானுடைய சிரிப்பு இருக்கின்றதாம். அந்த புன்னகையோடு பூக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் தன் பொன் இதழாலே சிரிப்பாலே நம் மனதையும் கண்ணையும் கவர்ந்து திருஷ்டி சித்தாபஹாரிணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது அந்த பகவானை ஒரு கணம் நினைத்தால் அப்போது படும் வியசனமானது கொஞ்சமாக சமனமாகும் என்கின்றபடியால் தான் நம் முன்னோர்கள் தியானம் செய்வதற்கு பகவத் தியானம் என்றார்கள். அந்த கிருஷ்ணரை நினைச்சுட்டு நீங்க தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணும்போது ஏதேனும் ஒரு வழியில் நீங்க நினைச்ச ஒரு சந்தேகத்துக்கோ கேட்ட கேள்விக்கோ பதில் யார் மூலமாவது உங்களுக்கு கிடைக்கும். பெருமாள் வராரு உதவராருன்னு சொன்னா உடனே கதவை தட்டிட்டு சங்கு சக்கரங்கள் பிடிச்சு நான் வந்துள்ளேன்னு வரமாட்டார். தெய்வம் மனுஷ ரூபேண யாராவது ஒருத்தர் மூலமா வந்து நமக்கு அந்த பதில் கிடைக்கும். நான் பம்பாய்ங்கிற ஊர்ல 5 வருட காலங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். உத்தியோகத்துக்கு போயிட்டு சாயங்காலம் 5-6 மணிக்கு வந்துடுவேன். சாயங்காலம் ஒரு 7-7:30 மணிக்கு உட்காந்து ராமாயண புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கேன். அப்ப ராமாயணத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு நாள் வால்மீகி இப்படி சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு, இவ்வளவு அழகா இருக்கு. அவதிங்கிற மொழி ஹிந்தி என்கின்ற மொழிக்கு கிட்டத்தட்ட அந்த மொழி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மொழி. ராமனுடைய குணானுபவத்தை கோஸ்வாமி துளசிதாசர் என்கின்றவர் ராம் சரித் மானஸ் அப்படிங்கிற பேர்ல எழுதினார். அந்த புஸ்தகம் நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த புஸ்தகம் அடியங்கிட்ட இல்லை. ராத்திரி ஒரு 9:30-10 மணிக்கு அந்த புஸ்தகத்தை நான் ரெஃபர் பண்ணால்தான் துளசிதாசர் ராமரை எங்கனே அனுபவித்தார், எப்படி ஆர்ப்பரித்தார், எப்படி போற்றினார் என்பது எனக்கு தெரிய வரும். அந்த புஸ்தகம் இல்லை. நான் அப்போ பெருமாள் கிட்ட நினைச்சேன், ஐயோ அந்த புஸ்தகம் இருந்தா நல்லா இருக்குமே. கூகுளில் தேடி பார்த்தேன், அது சட்டுன்னு கிடைக்கல. அந்த புஸ்தகம் இருந்திருந்தா நான் அவரும் எப்படி அனுபவிச்சிருப்பாருன்னு எழுதியிருப்பேனே நினைச்சுட்டு ராத்திரி ஒரு 11:30-11:45 படுத்து விட்டேன். அடுத்த நாள் காத்தால எழுந்து ஆஃபீஸ் போனோம், உத்தியோகத்துக்கு போனோம். 5:30 மணிக்கு நான் இருந்த வீட்டை ஒருத்தர் கதவு தட்டினான். தூக்க கலக்கத்தோட போய் பார்த்தேன். நம்ம பால்காரன் ஒரு 4-5 நாளைக்கு சேர்த்து பால் வாங்கி வச்சுருவேன். பால்காரன் தான் வந்து தட்டவே மாட்டான். யார் இது 5:30 மணிக்கு தட்டுறான்னு பார்த்தா எங்க வீட்டுக்கு மேலே இருந்த ஒரு மாமி, ஜமுனான்னு பேர். மாமிக்கு அப்பவே ஒரு 75 வயசு இருக்கும். அவள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டர் வரதராஜன் இருந்தார். பம்பாயில் ரொம்ப பிரசித்தமான டாக்டர், மாட்டுங்கால இருந்தார். அவர் இறந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த இறந்து பல மாதங்களான அவர், அவருடைய வைஃப் ஜமுனா மாமி கதவை தட்டிட்டு 5:30 மணிக்கு, நான் அவர் ரொம்ப புஸ்தகம்லாம் சேர்த்து வச்சிருந்தார், அவருக்கு அப்புறம் என் பசங்கள்லாம் அதெல்லாம் படிக்க மாட்டா, நான் உங்களுக்கு ஒரு 2-3 புஸ்தகம் உதவியா இருக்குமே நினைச்சுன்னு வந்தேன். இவ்வளவு சீக்கிரம் ஏன் கொடுக்குறேன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் நான் வந்து சென்னை கிளம்புறேன், கொடுத்துட்டு போகலாமேன்னு. சரி மாமி அப்படின்னு, கொடுங்கோ அப்படின்னு. தூக்க கலக்கம் எனக்கு. 3 புஸ்தகம் கொடுத்தா. அந்த பேக் இப்படி பிரிக்கிறேன் கார்த்தால. முதல் புஸ்தகம் ராம் சரித் மானஸ். ராத்திரி 11:30 மணிக்கு நினைச்சேன், அந்த ராம் சரித் மானஸ் இருந்தா நம்ம ஆராய்ச்சிக்கும் நம்ம படிப்புக்கும் உதவியா இருக்குமே. அவ்வளவுதான். அடுத்த நாள் கார்த்தால 5:30 மணிக்கு வரானா, இப்போ அந்த மாமி ஒன்று சங்கு சக்கரம் பிடிச்சுன்னு வரல, தாமரையில் உட்காந்துக்கல. ஆனால் அந்த நினைத்தது நடக்கும்னா நான் முதல்லயே சொன்னதுதான், நம்ம உள்மனதில் ஆழ்மனதில் நல்ல காரியத்துக்காக ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சா அது நடந்தே தீரும். ஏனெனில் அதை
நினைத்ததை சாதிப்பது ஆத்மா, ஆத்மாக்கு ஆப்னோதி இதி ஆத்மான்னு பேர். எது நினைக்கிறதோ அது நடக்கும். அது ஆழ் மனதில் நினைக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், அது நடக்கும். பெரியோர்கள் அந்த காலத்தில் சொல்வார், எப்பவுமே பாசிட்டிவா பேசு. காத்தால் எழுந்த உடனே பால் ரொம்ப நன்னா இருக்கு, காஃபி சூப்பர், எப்படி பாலே இல்லை, கீழே விழுந்துட்டான், அவன் படுத்துட்டான், எனக்கு பிடிக்கல, நெகட்டிவா பேசாதே. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பெரியோர்கள் சொல்லுவாங்க, அஸ்து தேவதைகள் இருக்கா, உன்னை சுத்தி தேவதைகள், நீ என்ன எந்த சொல்றியோ அப்படியே நடக்கட்டும்னு சொல்லுவாங்க. பா வீட்டில் எல்லாம் நன்னா இருக்கு, அப்படியே நடக்கட்டும், ஒண்ணுமே இல்லை அப்படியே நடக்கட்டும். அதான் அஸ்து தேவதைன்னு பேர். அந்த காலத்துல அந்த வரம் கொடுக்கும்போது ததாஸ்துன்னு சொல்லுவா பாருங்க. ததாஸ்து, நீ எப்படி நினைக்கிறியோ அஸ்து, ததா அஸ்து. அதனால பாசிட்டிவா இருக்கணும். அது பல பேருக்கு எங்க வீட்டிலேயே எங்க தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அதாவது எங்க பாட்டியுடைய அப்பா, யோசிச்சு பாருங்க, அம்மாவுடைய அப்பா, அவருக்கு 6 பொண்ணு. அந்த காலத்துல 6 பொண்ணு, இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல அப்படிதான் இருக்கும். நீங்க கேள்விப்பட்ட பெரியோர்களுக்கு தெரியும், 7 பொண்ணு 5 பிள்ளை. இப்பெல்லாம் ஒரு குழந்தைய வச்சு சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அது 12க்கும் சேர்த்து அது ஒரு குழந்தை இருக்கு. ஆனா அந்த 7 பேர் 6 பேர்ல இருந்தபோது எங்க கொள்ளு தாத்தாக்கு 6 பொண்ணு. 6 பொண்ணு இருக்கும்போது அவர் காத்தால சாப்பிட்டுட்டு உத்தியோகத்துக்கு போனோம். இலைய போட்டுருவா என் கொள்ளு பாட்டி, சாப்பிட்டுட்டு அவர் போயிடுவார். அவர் போன பிறகுதான் அவருடைய 6 பொண்ணும் உட்காந்துப்பா சாப்பிட்றதுக்கு. சாப்பிடும்போது தான் தெரியும் ரசத்துல உப்பே இல்லை. ரசத்துல உப்பில்லா பண்டம் குப்பையில் என்பது தமிழர்கள் சொல்லிக் கொண்டு வருவது. பிரீத்தி அவர்கள் சொன்னாங்க, இங்க இருப்பவர்கள்லாம் வீர தமிழர்கள், தமிழுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், தமிழுக்காக போராடுவார்கள். அதனால தமிழ்ல தெரியும், உப்பில்லா பண்டம் குப்பையில். உப்பு மட்டும் இல்லைன்னா அதை நேர குப்பை தொட்டியில தூக்கி போடணுமா. அந்த ரசத்துல உப்பே இல்லை. இந்த 6 பொண்கள் சாப்பிடும்போது தான் தெரியுது உப்பே இல்லை. சாயங்காலம் அப்பா உத்தியோகத்துலேன்னு வந்த உடனே கேட்டா, ஏன்பா ரசத்துல உப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா எங்களுக்காக உப்பு கிடைச்சிடும், இல்லை உப்பை கொஞ்சம் போட்டு நல்லா ரசம் பண்ணிக்கலாம், ஏன்பா இப்படி பண்ணிட்டேன்னா கொள்ளு தாத்தா சொன்னாராம், நமக்கு யாராவது சாப்பாடு பண்ணி போட்டால் அது பகவத் பிரசாதம்னு நினைச்சுட்டு சாப்பிடணுமே ஒழிய, உப்பு இல்லை, காரம் இல்லை, எண்ணெய் இருக்கலாம், நெய் இருக்கலாம், அப்படின்னா நம்மளே பண்றதுக்கான தகுதியை பகவான் நமக்கு கொடுக்கணும். எப்போ இன்னொருத்தர் சமைச்சு நம்ம சாப்பிட்றோமோ, சமைக்கக்கூடியவர் அன்னதாத்தாவை நன்னா வாழ்த்த வேண்டுமே ஒழிய பழிக்கக்கூடாது. நம்மளே தடிக்க பண்ணாதான் தெரியும் எவ்வளவு சுமாரா அதில் உப்பு இருக்கா. உப்பே இருந்தாலும் சுமாராக தான். பகவத் பிரசாதம், நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அது அப்படியே ஒரு செகண்ட் பகவானுக்கு ஆகுதி கொடுக்கும். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம்னு கண்ணன் கீதாச்சாரியன் கீதையில் எடுத்தான். அகம் வைஸ்வானரோ பூத்வா, நான் வைஸ்வானரனாக இருந்து எனக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை புஜிக்கிறேன். பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராண அபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம், நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை என் வயிற்றில் இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ முதலில் புஜிப்பாயாக சொல்லிட்டு சாப்பிட. தப்பே கண்டுபிடிக்க கூடாது. இது நம் பாசிட்டிவிட்டிங்கிறதுக்கு இதுதான். பாசிட்டிவா இருக்கணும்னா எல்லாரும் நம்ம கிட்ட பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் பாசிட்டிவிட்டி கிடையாது. நம்ம மற்றவர்கள் கிட்ட எப்படி பாசிட்டிவிட்டா இருக்கோங்கிறதும் பாசிட்டிவிட்டி தான். எல்லாரும் நம்ம தான் ஊக்குவிக்கணும். எல்லாரும் நம்மளை பார்த்தோம் உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தம்பின்னு சொல்றது மட்டும் பாசிட்டிவிட்டி இல்லை. நம்ம லைஃப்ல எப்படி பாசிட்டிவா இருக்கோங்கிறதும் பாசிட்டிவிட்டி தான். கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கோமா, அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோமா. எப்பவுமே ப்ராப்ளம் சேரா இல்லாம சொல்யூஷன் கிவரா. சார் இங்க தண்ணியே வரல சார், தண்ணி வரத்துக்கு வழி என்னன்னு சொல்லணுமே ஒழிய வரலங்கிறது தான் ப்ராப்ளம் ஆச்சே, அது நமக்கு தெரியுது. சொல்யூஷன் கிவரா நம் பெரியோர்கள் சொன்னது அதுதான். ஞானத்தை வளர்க்க வேண்டும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும், வயது
முதிர்ந்தவரோ இளமையாக இருந்தாலும் ஞானத்துக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும். ஞானம் வர 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 என்ன தெரியுமோ, வரும்போது உண்டான சந்தோஷம் வேற எதுலையும் இருக்காது. நான் இப்போ ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட அந்த சாக்லேட் கொடுக்கும்போது சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அது ஒரு செகண்ட் தான். ஒரு நல்ல விஷயத்தை கேட்ட ஞானம் நம் மனதில் தங்கிவிட்டதுன்னு சொன்னால் அந்த ஞானம் நம் மனசில் வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. ஐயோ இவ்வளவு நாள் இதை தெரிஞ்சுக்காம போயிட்டோமே, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுட்டோமேங்கிற ஞானம் ஏற்படும். இந்த ஊரில் வாழ்ந்த 2 மகனியர்கள், ஒருத்தர் ரமண மகர்ஷி, இன்னொரு சேஷாத்ரி சுவாமிகள்னு இருந்தார். இவா 2 பேரையும் சம்பந்தப்படுத்தி நான் ஒரு மகானுடைய சரித்திரம் சொல்ல போறேன். நம் பாரத தேசத்தில் எத்தனையோ மகான்கள் இருந்திருந்தாலும் கடைசி 100 வருட காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய வள்ளல் பரமாச்சாரியால் காஞ்சி மகாபிரிவா. மகாபெரியவர் காஞ்சிபுரத்தில் இருந்தவர். ஆசேது ஹிமாச்சலம் பாத யாத்திரை சென்ற ஒரு மகனீயர், தீர்க்கதர்ஷி, சித்தயோகி, மகாபுருஷ். அந்த சுவாமிக்கு எத்தனையோ சிஷ்யர்கள். அதில் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய அம்மாவை அழைத்து கொண்டு காஞ்சிபுரத்தில் பெரியவரை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கார். பெரியவரை பார்க்கலாம் வரும்போது அவன் அம்மா சொல்லியிருக்கா, வேண்டாண்டா நான் வீட்லேயே இருந்துடுறேன்டா, பரவாயில்ல நீ போய் பார்த்துப்பாடா. இல்லைம்மா நீ வா. ஏண்டா நான் சேஷாத்ரி சுவாமிகளையே பார்த்துருக்கேன், ரமண மகரிஷியே பார்த்துருக்கேன், போரும்டா எனக்கு, இவா 2 மகான்கள் எனக்கு போரும்னு சொல்லிட்டா அம்மா. இல்லைம்மா நம்ம பெரியவா தான், நீ வாயம்மா அப்படின்னு அம்மாவை அழைத்து கொண்டு தரதராவென்று பிள்ளை இழுத்து கொண்டு வந்தான். அன்றைய தினம் காஞ்சிபுர மட்டத்தில் பெரியவர் ஆராதனத்தில் இருந்தார். சுவாமிக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். ஆராதனம் பண்ணி முடிச்ச உடனே அந்த சிஷ்யர் வந்தார். அம்மாவை அழைத்து கொண்டு வந்த பிள்ளை வந்தார் சிஷ்யராக. அம்மா சொல்லிட்டா, நான் வாசல்லையே ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறேன், நீ போய் பார்த்துட்டு வா. அந்த அம்மா உட்காந்துருக்கா. இவர் வந்தார், பெரியவாளை சேவிச்சார். பெரியவா உடனே என்ன பண்ணான்னா, அன்னைக்கு எதேச்சியா ரொம்ப வெயிலா இருக்கு, அப்படியே கோமணத்தோட மட்டும் காட்சி கொடுத்து மேல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை கழட்டிட்டான். கழட்டிட்டு தண்டத்தை பிடிச்சிட்டு வாணி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டுன்னு அந்த சிஷ்யரை கூட்டு கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு வரும்போது மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வயோதிக ஸ்திரீயை, தாயை பார்த்தார். பெரியவா கிடுகிடு நடந்து போனார். நடந்து போன உடனே அந்த அம்மையாரை பத்தி 2-3 வார்த்தை பேசிட்டு கிளம்பி போயிட்டார். அந்த அம்மையாருக்கு கண்ணில் ஒரே தண்ணி. அப்ப அந்த பிள்ளை போய் கேட்டான், ஏமா மகாபிரிவா ஏதாவது திட்டுட்டாரா, ஏமா இப்படி அழற? இல்லடா, நான் இங்க வரணும்னே நினைக்கல, நான் பார்க்க வேண்டாம்னு நினைச்சேன். நான் உன்கிட்ட சொன்னேன், சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்துருக்கேன், ரமண மகர்ஷியை சேவிச்சிருக்கேன், எனக்கு எதுக்கு இவாள்லான்னு நினைச்சேன். இன்னைக்கு எதேச்சியா பாத்தியா, பெரியவா கோவணத்தை மட்டும் தரித்து ரமண மகர்ஷி போல் என் முன்னே வந்தார். அவர் என்கிட்ட பேசிய குரல் அவர் குரலே இல்லை, சேஷாத்ரி சுவாமிகளுடைய குரல்ல பேசினார். அப்படின்னா நம்ம நினைக்கிறத ஒரு ஆச்சாரிய புருஷன் எப்படி மனசுல தெரிஞ்சு நடத்துறாருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ certain things that you always feel and think will manifest in some way or the other through some person. யார் மூலமாக அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சு, யார் மூலமாக கிடைக்கும். நீங்க நினைச்சுன்னு போவே, ஒரு ஆட்டோக்காரனுக்கு ரூபா கொடுப்பேன், அவர் திருப்பி சேஞ்ச் கொடுக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை சொல்வார். அந்த வார்த்தை தான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலா இருக்கும். அவர் சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவார், இவ்வளவுதான் சேஞ்ச் என்கிட்ட இருக்கு, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் அந்த இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படுங்கோன்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு பதில். அப்ப தெய்வம் மனுஷ ரூபேண எப்படி பதில் சொல்றதுங்கிறதுக்கு இது ஒரு திருஷ்டாந்தம். அப்போ இந்த பூமியில் வாழ்ந்த மகான்கள் நம் மனதில் எழக்கூடிய சந்தேகங்களுக்கு
பல்வேறு சந்தேகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய மகனீயர்களாக இருந்தார்கள். அப்படின்னா திவ்ய அங்கம், திவ்ய தீதி, திவ்யன்னு சொன்னாலே ஒரு ஜெகஜோதியாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கம் என்றால் உறுப்பு, திவ்யாங்கம் என்று சொன்னால் இந்த உலகம் முழுக்கவே பகவானுக்கு அங்கம். அதனால தான் சஹஸ்ரநாமத்தை சொல்லும்போது பூபாதோ யஸ்யநாபே வியதசுரநிலச்சந்திர சூரிய உச்ச நேத்ரே கர்ணாவாஷாஹ சிரோத்யௌஹு முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நர கக கோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம் ரம்யதேதம் திரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. இந்த உலகமே பகவானுக்கு ஷரீரம், அதுவே அவனுக்கு அங்கம். அப்படின்னா இறைவனுக்கு ஜெகத் சர்வம் ஷரீரம் தே, எஸ்ய ஆத்மா ஷரீரம் எஸ்ய பிருத்திவி ஷரீரம் என்று உலகமே எப்படி அங்கமாறுதுங்கிறதுக்கு இது ஒரு திருஷ்டாந்தம். அப்படின்னா நாமும் பகவானுடைய ஷரீரத்தில் ஒன்று, நம் ஆத்மாவும் பகவானுடைய ஷரீரத்தில் ஒன்று என்று தியானிக்க வேண்டும். இந்த தியானம் தான் சிறந்த தியானம், பகவத் தியானம். அப்படின்னா பகவத் தியானம் என்கின்ற விஷயத்தை அடுக்கடுக்காக யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானம் சமாதியோடு திவ்ய அங்கங்களோடு கூடியவனாய் எவன் ஒருவன் தியானிக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு இருப்பிடம் வைகுண்டமாக போகும். நீங்க இருக்கிற இடம் வைகுண்டமாயிடும். நீங்க இந்த எண்ணத்தை வச்சுட்டேன்னா பிரீத்தி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பேஷன், ஒரு தொண்டு, மகத்தான ஒரு தொண்டு. அவர்கள் தான் செய்கிறார் என்று நினைப்பாரோ நினைக்கிறையோ, அடியனுக்கு சாக்ஷாத் பகவானே செய்விக்கிறார். அவர் மூலமாக அவர் ஒரு வியாஜமா வச்சுட்டு, ஒரு கருவியா வச்சுட்டு பகவான் அனுகிரகம் பண்றார். மொத்தமா பார்த்தா அவர்கள் முயற்சி எடுப்பது போல் தோணும், அது பெருமாளே ஒரு இடத்திலே நடத்தி கொடுக்கிறார். அந்த பெருமாள் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தொண்டு தான் இந்த சோல்ஃப்ரீ. அதில் இருக்கக்கூடிய சாம் அவர்களாக இருக்கட்டும், தொண்டாற்றக்கூடிய அத்துணை பேர் அவர் ஃபிசியோதெரபி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஐ எம் ஷுவர் தேர் வாஸ் Lakshmi, if I am right, நமஸ்காரம். She explained to me about how to bring about a very positive change in a person through speaking therapy or therapy. எப்படி ஒருத்தரோட பேசி பாசிட்டிவிட்டியை கொண்டு வைக்க முடியும். Life is not about finding solutions to a physical challenge alone. It is also about how you counter your mental challenges. லக்ஷ்மி அவர்கள் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணார். பிசியோதெரப்பியில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். சாம் எப்படி பண்றோம்னு அவர் சொல்றார். வந்திருக்கக்கூடிய வெல் விஷர்ஸ் எல்லாம் ஒருத்தரும் எப்படி இந்த சோல் ஃப்ரீ ஆரம்பிச்சது எப்படி வளர்ந்திருக்குன்னு சொல்றார். ராமனுக்கு உதவி செய்த எத்தனையோ மகான்களை போல் ஒரு அணில் செய்தது போல் எனக்கு என்னவோ ஒரு அணிலை போல் எனக்கு தோன்றது உங்க நடுவில் உட்கார்ந்து இருக்கும்போது. வாஸ்தவமா இது மாதவ சேவாதான். மானவ சேவா என்பது மாதவ சேவா. இதை அன்போடு, நான் முதலே சொன்ன காமன் கந்தர்ப்பனுக்கு காதல் அன்புன்னு பேர். அன்புக்கு தான் பிரியா பிரீத்தின்னு பேர். அதனால இந்த பிரீத்தி பகவானுக்கு பிடித்த ஒரு குணத்தை தன் பெயரோடு தன் குணத்தோடு இணைந்து செய்வது என்பது ஆச்சாரியனுடைய அனுகிரகம், மகாபெரிவாளுடைய அனுகிரகம் தான். அதனால இப்பேற்பட்ட அனுகிரகம் மென்மேல வளர வேண்டும். நீங்க அத்தனை பேரும் எப்பெல்லாம் முடியறதோ ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே கண்ணை மூடிண்டு இந்த பகவத் தியானத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஞானத்தை சேகரித்து மோக்ஷத்தில் அபிருச்சி ஏற்பட வேண்டும், முமுக்ஷுவாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் வந்துவிட்டால் லைஃப் will become very resourceful, powerful and blissful. சோல் ஃப்ரீயில் அடியேனை அழைத்தமைக்காக ரொம்ப ஒரு பெரிய தொண்டு செய்யக்கூடிய பிரீத்தி அவர்களுக்கும் அவர்களுடைய என்டையர் டீமுக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மென்மேலும் இது வளர்ந்து நம் பாரதியர்களுக்கு
ஒரு பெரிய தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற அவாவோடு அடியேன் உரையை முடிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் உபன்யாசத்தை கேட்டு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். அடியேன் வருஷத்துக்கு 250 உபன்யாசங்கள் கொடுக்குறேன். ஒரு உபன்யாசங்கிறது 2லேருந்து 2.5 மணி நேரம் இப்படியே உட்காந்துருக்கணும். நடுவில் தீர்த்தம் குடிக்கக்கூடாது. 2.5 hours கண்டினியூஸாக ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசணும். வெவ்வேறு தேசங்களில் போய் பேசணும், வெவ்வேறு ஊரில் போய் பேசணும். ஆனால் நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஒரு யுனிக் அட்டாச் செல்ஃப் வெரி ஸ்பெஷல் ஆடியன்ஸ். நீங்கள்லாம் ஒரு 1.25 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து கேட்பது என்பது உங்களால் முடிஞ்ச ஒரு பெரிய கைங்கறி. அதனால் நான் உட்கார்ந்து பேசுகிறத விட நீங்கள் உட்கார்ந்து பேசியிருக்கேள். நிச்சயமாக பகவத் அனுகிரகம் ஏற்பட்டு மன உறுதியோடு நீங்கள்லாம் யூ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் என்று சொல்லி ததீச்சி முனிவருடைய அனுகிரகம் பெற்ற அத்துணை பேருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சுவாமிஜி வந்திருக்கார், அம்மையார் வந்திருக்கார். இப்பேற்பட்ட மகான்களுடைய அனுகிரகம் உங்கள் இடத்தில் எப்போதும் விளங்கும். நீங்கள் இருக்கிறதே ஒரு திவ்ய க்ஷேத்திரம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மகான்கள் வாழ்ந்த க்ஷேத்திரத்தை நீங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சுவிட்சு போடாமலே வந்துடும். அதெல்லாம் அந்த வைப்ரேஷன்ஸ் இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டு. அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்த திருவண்ணாமலை க்ஷேத்திரம் அண்ணாமலையாருடைய அடிவாரத்தில், மலையின் அடிவாரத்தில் மகான்கள் இருக்கும் இடத்தில் அன்போடு கூடிய பிரீத்தியின் ஒரு வரவேற்பை அங்கீகரித்த அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி பகவத் அனுகிரகம் ஆச்சாரிய அனுகிரகம் பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வேண்டிய மக்களை. உபன்யாசம் முடிக்கும் போது ராமநாமம் சொல்லணும். நான் இப்போ ஜானகி காந்த ஸ்மரணம்னு சொல்லுவேன். ஜெய ஜெய ராம ராம அப்படின்னு நீங்கள் உறக்க சொல்லணும். ஜானகி காந்த ஸ்மரணம். அதாவது இன்னைக்கு அந்த மெனுவில் பார்த்தேன், கொண்டக்கடலை சுண்டல்னு போட்டிருந்தா. இன்னைக்கு என்ன பண்ணுறது, கொண்டக்கடலை எனக்கு தெரியல, அதுதான் பார்த்தேன். அதனால கொஞ்சம் பலம் இருக்கும். கொண்டக்கடலாம் சாப்பிட்டா அது நல்ல பலம் இருக்கும். அந்த பலத்தோடு சொல்ல வேண்டும். ஜானகி நீங்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய சத்தத்தில் இந்த ஜேசிபி நிறுத்திடணும். என்ன சார் நம்மளை விட சத்தம் போடுறவா யாரோ இருக்கான வர நினைக்கணும். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. இப்போ நான் கோபிகா ஜீவன ஸ்மரணம் சொல்லுவேன், நீங்கள் கோவிந்தா கோவிந்தா சொல்லணும். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பேர்பட்ட பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். நமஸ்காரம்.